ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது, என்ன அதிர்ஷ்ட எண்ணம் இருக்குது, எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால நம்ம ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க. பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி சந்திர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து மதியம் 3 மணிக்கும் பிறகு 3ஆம் இடத்திற்கு நகர்ந்து கேதுவுடன் இணைந்து கொள்கிறாங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் கலகலப்பான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் பிரச்சனைகள் தீரும், மனத்தெளிவு உண்டாகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய விதமான தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்த முடியும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். வியாபார ரீதியாக எவ்வளவு பெரிய போட்டிகள் இருந்தாலுங்க அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். சிறுதூர பயணங்கள் மூலமாக மனதில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அலுவலக பணிகளில் சில தொழில்நுட்பங்களை எல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டு யுக்திகளை புதிதாக உருவாக்கி நீங்கள் செயல்பட்டு நல்ல பாராட்டுகளை பெற முடியும். அதன் மூலமாக கெத்தான நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலையை உங்களது அலுவலக பணியில் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நுட்பமான திறன் அதிகரிக்குங்க. புதிய டெக்னிக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. அது நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்களே எதிர்பாராத வகையில் சில உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். அதன் மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ரொம்ப நாளாக உங்கள் கைக்கு வராமல் இருந்த இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களது பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக நடத்தி கொள்வதற்கான முன்னேற்றகரமான பாதை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக கல்வியில் ஆர்வம் உருவாக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே மாணவர்களுக்கும் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மன தெளிவு மற்றும் நல்ல ஒரு சிந்தனை வளம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்கள் மருத்துவக்கம் செய்ய முடியும். அதற்கான நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா தியானம், யோகா அல்லது இன்னில ஏதாவது எக்ஸசைஸ் பண்றது போன்ற பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே உங்கள் பணம் செலவாகுது அப்படின்றத நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத செலவுகள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்படி இல்லை அப்படின்னா வருங்காலங்களில் நீங்கள் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அது எங்கெங்கே செலவாகுங்கிறத நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூர வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில உறவினர்களை கூட நீங்கள் இந்த தினம் கான்டாக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அழைப்புகள் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பரிசுகள் கூட கிடைக்கலாம். அதன் மூலமாக இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உணர முடியும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். சில முக்கியமான நபர்களை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. அவர்கள் மூலமாக உங்களது தனிமை உணர்வு போகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது காதல் உணர்வுகளை முழுமையாக உங்கள் காதலரிடம் இன்னைக்கு தெரிவிக்கலாம். புதிதாக ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கூட இன்னைக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் காதலருடைய மனநிலை எப்படி இருக்குது, மேலும் அவர் யாரு கூட எந்த உறவுலையும் இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிடாதீங்க.
காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அற்புதமான இனிமையை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து தருங்க. ஆனால் நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தயக்கமே காட்ட தேவையில்லை. இன்றைய தினம் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், சடங்குகள், ஹோமங்கள் போன்றவை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் அவருடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்ககிட்ட காமிப்பாருங்க. அதனால இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்குங்க. வாழ்க்கையை நீங்கள் சிம்பிளாக எளிமையாக நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக சிறப்பாக நல்ல நன்மைகளை பெற முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிலாம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சிறப்பாக நடத்தணுன்றது ஆசையெல்லாம் நீங்கள் பண்ணிக்க தேவையில்லைங்க. எளிமையாக சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதுமானதுங்க. குறிப்பாக உங்களுடைய நடத்தையை சிறப்பாக மாற்றுங்கள். அனைவரும் கூட அன்பாக நடந்துக்கங்க. மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்ககிட்ட தயக்கமெல்லாம் பேசுறதுக்கான நல்ல சூழலை உருவாக்கி கொண்டால் போதுமானதுங்க. உங்களது வாழ்வு சிறப்பாக அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நீங்கள் நடந்து கொள்ள விதத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுசரணையாக மாற்றிக்கொள்வது ரொம்ப அவசியம். அனைவருக்குமே பயன்படக்கூடிய வகையில் நிறைய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். பெரும்பாலான மனக்கவலைகள் நீங்கி மனபாரம் எல்லாமே குறையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். அதனால பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே நிம்மதி பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. அது உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக கண்டிப்பாக அமையும். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் வேற லெவலில் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. சிறு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமாற்றம் ஏற்படும், நம்பிக்கை கூடும், அற்புதமான ஒரு நல்ல காரிய வெற்றிகள் அதன் மூலமாக உண்டுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக உத்தியோக பணிகளை நீங்கள் புதிதாக டெக்னிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தி நல்ல பாராட்டுகளை பெறுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். எனவே அதிகமான ஆதாயம் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள், யுக்திகள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. குறிப்பாக வியாபாரத்தில் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கடந்து வெற்றிகரமாக முடிப்பீங்க. ஆக்கப்பூர்வமாக யோசித்து ஆக்கப்பூர்வமாக நிறைய செயல்பாடுகளை செய்து நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுங்க. மேலும் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகளும் இன்னைக்கு கை கிடைக்கும். அது உங்களுக்கு நிம்மதியை தருங்க. பண வரவுகளை அதிகரிப்பதற்கான நல்ல சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.